ஹாய் மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா வயலுக்கு தான் ஆடு மேய்க்க வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப நாள் ஆக போகுது. செம்ம வயலாக வேறு இருக்குது. சரி கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்தேன். சுற்றி பாருங்கள், வெறும் வயல் தாங்க. நம்ம ஆடுகளும் அழகான முறையில் வந்து மேயுது. நம்ம குட்டி எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னாக்கா அதெல்லாம் வந்து இங்கே அழைச்சிட்டு வர முடியாது. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகளுக்கு வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் செய்ய வேண்டியது இந்த மாதிரி வந்து முள் கிடக்கும். அந்த முள்ளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டாக்கா அதில் பில்லுகள் இருக்கும். அந்த வேலையை தான் சில டைமில் நான் வந்து பார்ப்பேன் இந்த ஆடுகளுக்கு. ஏய் பா, இங்கே பாருங்கள். சரியா? பா பா, நம்ம இந்த முள்ளை எடுத்து இங்கே ஒரு பகுதியில் போட்டுட்டாக்கா நம்ம ஆடுங்க வந்து காலில் முள் குத்தாத அழகான முறையில் வந்து சாப்பிடுவோம். அதுங்களுக்கு வந்து நான் வந்து சிரமம் இல்லாமலே வந்து தீவனம் கொடுத்து வளர்த்து வந்துட்டுருக்கேன். அதனால் ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடாது என்பது தான் என்னுடைய இலக்கு. சரிங்களா? முள் எடுத்து போட்டாச்சு. புல்லு பார்த்தீங்கன்னாக்கா அழகாகவே இருக்குது. சரியா? பா பா, ஆடு வளர்க்கணுன்னா இப்படி தாங்க. சரியா? இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்தா தான் ஆடுங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து வளரும். பார்த்தீங்களா? இப்போ எடுத்தாச்சு முல்லை. பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரம் பாருங்க. பக்கத்தில் இந்த இடத்துல வந்து மேயும். சரியா? வந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா? பா பா, ஏய் பா, பா, இங்கே பாருங்கள். வந்தாங்க மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி சில இடத்துல வந்து நான் முள்ளுகளை வந்து வெட்டி போட்டு வச்சுருந்தால் அதை எடுத்து ஓரம் கட்டி விட்டால் அதில் எனக்கு வந்து புல்லுகள் கிடைக்கும். அது அழகான முறையில் வந்து நம்ம ஆடுங்க வந்து சாப்பிடும். சரியா? இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒரே இடத்துல வந்து புல்லுகள் வந்து கிடச்சிடுது ஆடுகளுக்கு. சரியா? எங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு சாப்பிடாத அழகாக கிடச்சி வச்சு. சரி வா வா, இந்த மாதிரிலாம் யாருங்க ஆடு வளர்ப்பா? சிரமம் இல்லாத ஒரு தீனியை கொடுத்தாவது ஆடுகளுக்கு. சரியா? இதுதான் உண்மை. இந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே கிடையாது. நான் இருக்கேன், 2 ஆடுங்க மேயுது. சரியா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கருவேல் மரம் தான். சரியா? எல்லாமே கருவ மரம் தான் இங்கே. சரி சார், ஓகே. நான் இப்போ வந்து வச்சுக்கோங்களேன், நான் பின்னாடியே வந்துடும். அதனால் அந்த பில்லை காலி பண்ணுற வரைக்கும் நாம் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும். ஓகேயா? இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்ட மக்களே. இந்த முள் மரத்தை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. சரிங்களா? இதுதான் வந்து முள் மரம். இது என்ன முள் மரம் சொன்னாக்கா கருவ மரத்தில் சார்ந்தது கிடையாது. கருவ மரம் என்பது பார்த்திங்கனாக்கா இதோ இருக்குது. அதனுடைய இலைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நீட்டு வடிவத்தில் இருக்கும். ஆனால் இதுங்களுடைய இலையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. சரிங்களா? இது எந்த வகை சார்ந்த
கருவ மரம் என்பது எனக்கு வந்து சரியாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. இதை தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? இருந்தாலும் வந்து இது எனக்கு பல நாள் சந்தேகம். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அழகாகவே இருக்குது. ஏன்னா இந்த முள் வகை மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று நடந்ததை ஒரு சீசனில் நான் பார்த்தேன். இங்கே வரும்போது பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து கலராக அழகான முறையில் இந்த மரத்தில் வந்து பூக்குதுங்க. அது ஒரு விஷயம். முள்ளும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து நல்லா நீளமாக இருக்குது. ஒவ்வொரு முள்ளும் நீளமாக இருக்குது. அந்த முள்ளுலேயே பார்த்தீங்கன்னாக்கா முள்ளுலேயே வந்து அந்த இலைகளை வந்து துளுக்குதுங்க. அதான் எனக்கு வந்து என்னன்னு தெரில. சரியா, உங்களுக்கு அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இது என்ன முள் வகை மரம் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.